இந்த வீடியோவில் என்ன பார்க்குறேன்னா மற்றும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சோலார் சப்சிடியில் இன்ஸ்டால் செய்யப்பட்டது தான் 2.2 கிலோவாட்டுங்க. எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னாக்கா ஸ்ரீவில்லிபுத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல கிருஷ்ணன் கோயில் அப்படிங்கிற இடத்துல இருந்து மல்லி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து இவங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்மளோட ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூர், நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடியில் ஆன்கிரேட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதில் ஒரு சின்ன மிஸ்டேக், இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடியில் வந்து சோலார் போட்டவங்களுக்கு பூராமே ஒரு ரிட்டன் கரெக்ஷன் மெசேஜ் ஒன்று வருதுங்க. அந்த ரிட்டன் கரெக்ஷன் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிடும். அது எப்படி வந்திருக்கு, என்ன மாதிரி வருங்கிறத இப்போ நான் டிஸ்பிளேல வரும், அதை காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்கு, எப்படி இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறது, என்னென்ன பிரச்சனைகள் அது வரை யாரை கான்டாக்ட் பண்ணும் அப்படிங்கிற விஷயங்கள் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீசால்வும் ஆகிடும். அதுக்கான நீங்கள் எந்த ஒரு ரிஸ்க் எடுக்கணுங்கிற தேவையில்லை. எந்த பிரச்சனை வந்தாலுமே உங்களுக்கு கரெக்டாக 15555 அப்படிங்கிற நம்பருக்கு மட்டும் நீங்கள் கால் பண்ணி பேசுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடின்னு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று இருக்குது, அந்த நம்பருக்கு கூப்பிட்டு கேளுங்க. அதில் வந்து நீங்கள் என்ன சந்தேகம் எது கேட்டாலுமே, அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க டவுட்டு, நான் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறேன், எனக்கு சப்சிடி கிடைக்காதா, 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே நான் வருமானம் சம்பாதிக்கிறேன், சப்சிடி கிடைக்காதா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கவர்மெண்ட் அதிகாரிக்கும் நாங்கள் வந்து சப்சிடி வாங்கி கொடுத்துருக்கோம். கோடிக்கணக்கில் வருமானம் உள்ளவங்களுக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கும் நாங்கள் சப்சிடி வாங்கி கொடுத்துருக்கோம். அதனால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து யாருமே சொல்ல கிடையாது, எந்த ஒரு ஸ்கீம்லையும் அறிவிக்க கிடையாது. உங்களுக்கு எந்த டவுட்டு, எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் 15555 அப்படிங்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி டோல் ஃப்ரீ நம்பருங்க. தமிழில் நீங்கள் தாராளமாக பேசலாம். உங்களோட சந்தேகங்களை அதில் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சோலார் போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. அப்புறம் சப்சிடி தர்றாங்களான்னு கேட்குறாங்க. அதே மாதிரி வீடியோ பார்க்குறவங்க சப்சிடி வாங்கினவங்க கமெண்டில் வேணால் நான் சப்சிடி வாங்கியிருக்கேன் நீங்கள் மெசேஜ் போடுங்க. சப்சிடி எவ்வளோ பேர் அனுபவம் வந்து இதில் வந்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் டீட்டெயில் வேணால் கமெண்டில் வந்து சப்சிடின்னு போட்டு நீங்கள் நான் கமெண்ட் வாங்கியிருக்கேன்னு போடுங்க. அதே மாதிரி இந்த பிரச்சனை எப்படி வருது சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டலில் பாருங்க, இது மாதிரி தான் வருது. இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸர் டீட்டெயில்ஸ் வித் டிசைனேஷன் இஸ் நாட் அவைலபிள், டிஸ்காம் ரெக்வெஸ்ட் டு ப்ரொவைட் த இன்ஃபர்மேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா இபி சைடில் உள்ள பிரச்சனை கிடையாதுங்க. மெயினாக இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டலில் சர்வர் ப்ராப்ளம். அவங்களுடைய சாஃப்ட்வேரில் இது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து ஏகப்பட்ட பேருக்கு இதே மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஒவ்வொருத்தங்களுக்காக ரெக்டிஃபை ஆகிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக அவங்க அந்த சாஃப்ட்வேர் ப்ராப்ளத்தை கரெக்ஷன் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அந்த சாஃப்ட்வேர் ரெடி ஆகிடுச்சு, அந்த அப்டேஷன் கரெக்டாக ஆகிடுச்சுனாக்கா கம்ப்ளீட்டாக இது எப்போ வருனாக்கா உங்களுக்கு மீட்டரெல்லாம் மாட்டி முடிச்சிட்டோம், சப்சிடிக்கு நான் ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற கட்டத்தில் மறுபடியும் உங்களோட சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டலில் போய் நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தால் அந்த இடத்துல ரிட்டர்ன் மெசேஜ் வந்திருக்கும் பாருங்க, ஃபார் கரெக்ஷன், ரிட்டன் ஃபார் த கரெக்ஷன் 23/10/2004 வந்திருக்கு. ஆக்ஷன் பை ஆர்இசி டிபார்ட்மெண்ட். ஆர்இசி டிபார்ட்மெண்ட்னா ரினியூவபிள் எனர்ஜிங்க, அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. சரியா, அவங்களோட இதில் வந்து ஆர்இசி டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க கொடுத்துருக்காங்க, ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ரீமார்க். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிருக்கு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது யூடிஎல் சோலார் பேனல், யூடிஎல் சோலார் இன்வெர்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சோலார் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா பைபிஎஸ்சியில் 535 வாட்ஸில் 4 பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். இவங்களுக்கு 4 பேனல் 535 வாட்ஸ் அப்படிங்கும்போது இவங்களுக்கு 2.1 சம்திங் கிலோவாட் வருங்க. அப்போ இந்த இடத்துல இவங்களுக்கு சப்சிடி வந்து 62,520 ரூபா சப்சிடி வந்து உங்களுக்கு கிளைம் ஆகும். 2.2 கிலோவாட் சோலார் பேனல் போட்டோம். 3.2 கிலோவாட், அதாவது ஃபியூச்சரில் 1 கிலோவாட் ஆட் பண்ணுற மாதிரியும் இவங்களுக்கு ஸ்ட்ரக்சரிங் வந்து அமைச்சு கொடுத்துட்டோம். அதே மாதிரி பாருங்க, சென்டரில் கேப் விட்டுருக்கும் பார்த்தீங்களா, அது ஃபியூச்சரில் இன்னும் 2 பேனல் வந்து இவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 4 பேனல் வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், இனி 2 பேனல் வந்து மாட்டலாம். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரக்சரிங் வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீவில்லிபுத்தூருங்க, கிருஷ்ணன் கோயில் அப்படின்னு மல்லி அப்படிங்கிற கிராமம், ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து மல்லி அப்படிங்கிற கிராமத்தில் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.1 கிலோவாட்டு 535 வாட்ஸில் பைபேசியல் பேனல், யூடிஎல் பேனலும் 3.3 கிலோவாட்டு ஆன்கிரட் இன்வெர்டர், யூடிஎல் இன்வெர்டரும் 10 இயர்ஸ் வாரண்டி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வாரண்டியோட பண்ணி கொடுத்துருக்கு. பாருங்க, சிவில் ஒர்க்கு, ஸ்ட்ரக்சரிங்கு எல்லாம் பக்காவாக போட்டுங்க. 6 பேனல் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்ட்ரக்சரு. இப்போ வந்து 4 பேனல் தான் 535ல மாட்டிருக்கோம். ஃபியூச்சரில் இனி 535லையோ 545லையோ இந்த 2 பேனல் வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ணலாம். அது மாதிரி ஸ்ட்ரக்சரிங் அமைச்சு கொடுத்துருக்கோம். இவங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி முடிச்சு மீட்டரெல்லாம் 2 to 3 டேஸில் வந்துருச்சுங்க. மீட்டர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இன்னும் சப்சிடி வந்து இந்த கஸ்டமருக்கு இதே சேம் பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்குங்க.
ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைனா இதே இபி பிரச்சனை வந்து ரிட்டர்ன் மெசேஜ் கரெக்ஷனில் தான் போயிட்டு இருக்கு. பட் இப்போ இன்னைக்கு நேற்று இதை ரெடி ஆயிருக்கு, ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். இந்த மாதிரி கரெக்ஷன் ரெடி ஆயிடுச்சுனாவே நீங்கள் சப்சிடி ஆல்ரெடி கொடுத்த இடத்துல ரீடம் ரிவார்டுன்னு மறுபடியும் வரும். அதை போய் நீங்கள் சப்சிடின்னு ஒன்ஸ் கொடுத்துட்டா போதும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு 3 to 5 டேஸில் உங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆகி சப்சிடி வந்து அதுலேருந்து ஒர்க்கிங் டேஸ் ஒரு 7 to 10 டேஸில் உங்கள் பேமெண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், சப்சிடிலாம் வந்துடும். இது வந்து ஜஸ்ட் ஒரு சர்வர் ஏரர் தான் ப்ராப்ளம். அதனால் அதை பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டாம். நீட்டாக உங்களுக்கு வந்து சப்சிடி கிடைக்கும். பாருங்க 6 பேனல் போடலாம் ஸ்ட்ரக்சரு, 4 பேனல் தான் போட்டு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பர்லினு ராட்ரு பர்லின் வந்து பார்த்தீங்கன்னா 5 பர்லின் தான் போடுறோம். எதனாலும் சொல்லியிருக்கோம் லாஸ்ட் வீடியோவில், ஒவ்வொரு வீடியோலும் பேனல் வந்து லென்த்து நீள அகலம் அதிகமாக இருக்கிறதுனால பர்லினோட இதை சைஸை வந்து அதிகப்படுத்தி போட்டோம்னாக்க பேனலோடது அதிகபட்சம் உங்களுக்கு வரும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி நார்மலாக நீங்கள் சோலார் பேனல் போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்க உங்களோட வீட்டுக்கு எவ்வளோ கிலோவாட்டு எவ்வளோ சப்சிடி வரும் என்ன பிளான் பண்ணி நீட்டாக அதுக்கானது கரெக்டான ஒரு வெண்டாரை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட ஃபினிஷிங் உங்கள் மெட்டீரியல் எல்லாத்தையுமே நீங்கள் பிளான் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி பண்ணி கொடுத்துருக்கோம். சென்னையை தவிரப்ப உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடியில் சோலார் மானியம் அமைக்கணும் அப்படின்னாக்க உங்களுக்கு தேவைப்பட்ட நம்மளோட நம்பர் டிஸ்பிளே இருக்குது, கால் பண்ணுங்கள். நம்மளோட ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூர் தமிழ்நாடுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடியில் என்ன டவுட்டு என்ன சந்தேகங்கள் உங்களுக்கு யாருக்கிட்ட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு சப்சிடி வரல, எனக்கு போர்ட்டலில் பிரச்சனை அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள். அது விஷயமான பிரச்சனைகள் நாங்கள் சால்வ் பண்ணி வைக்கிறோம். இது போல் நீங்கள் சோலார் போடணும், எனக்கு வந்து ஒரு 10,000 பில்லு வருது, 5,000 பில்லு வருது அப்படிங்கிறது மினிமம் 3,000 பில்லு கட்டினீங்கன்னா கம்பல்சரி சோலார் போடுங்க. 500 கட்டுறேன் 1000 கட்டுறேன்னா போட வேண்டாம். அதே மாதிரி இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடியில் போடக்கூடிய சோலாருக்கு வந்து பேட்டரி வருமானு கேட்குறாங்க. இதுக்கு பேட்டரிலாம் வராதுங்க. இது ஆன்கிரிட் சிஸ்டம். மொத்தத்தில் ஆன்கிரிட் சிஸ்டம்னா உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு சோலார் பவர் பிளான்ட் வந்து நிர்ணயிச்சு அந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்து நீங்கள் இபிக்கு கரண்டை கொடுக்குறீங்க. அதுக்கு நீங்கள் கட்டக்கூடிய வீட்டு கட்டக்கூடிய மின்சாரோடைய அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து ரத்து பண்றாங்க, அவ்வளவுதான். அதாவது கேன்சல். நீங்க பண்ற அமௌண்ட் நீங்க எவ்வளவு யூனிட் கொடுக்குறீங்களோ அந்த யூனிட் எவ்வளவு உற்பத்தி பண்ணி கொடுக்குறீங்களோ அந்த யூனிட் மைனஸ் பண்ணிடுறாங்க. என்ன நெட்வொர்க்கிங் சார்ஜ் மட்டும் அப்ளிகல் அப் ஆகும். நெட்வொர்க்கிங் சார்ஜ்னா ஒரு கிலோ வாட்டுக்கு 110 ரூபா 120 ரூபா நீங்க சோலார் பேனல் போட்டினாவே கம்பல்சரி கட்டி ஆகணும். அதே மாதிரி இதுல ஏசி ஓடுமா, மோட்டர் ஓடுமா, கிரைண்டர் ஓடுமா, மிக்சி ஓடுமான்னு எல்லாமே A to Z அத்தனையும் ஓடுங்க. என்ன இதோட டிஸ்அட்வான்டேஜ்னா பவர் இல்லைன்னா இந்த ஆன்கிரிட் சிஸ்டம் ஒர்க் ஆகாது. நார்மல் இன்வெர்டர் பேட்டரி நீங்க ஒன்று வீட்டில் எப்போதும் போட்டுருக்க மாதிரி போட்டுக்குங்க. மெயின் வந்து பெஸ்ட் எதுன்னு கேட்டால் ஆன்கிரிட் சிஸ்டம் தான் என்ன பொறுத்தவரை பெட்டர் அப்படிமே. ஆஃப் கிரிட் அப்படிங்கும்போது எங்க இபி சோர்ஸ் இல்லை, எனக்கு வேற வழி கிடையாது, ஆஃப் கிரிட் தான் போட்டாகணும் அப்படிங்கும்போது ஆஃப் கிரிட் போடும்போது நிறைய நிபந்தனைகள் இருக்கு. அதெல்லாம் கட்டுப்பட்டு தான் நீங்க அதை பயன்படுத்த முடியும். 100% சக்சஸ் பண்ண முடியாது. அதே ஆன்கிரிட் நீங்க போட்டீங்கன்னா மின்சார பவர் இல்லாத அன்னைக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகாது. மற்ற வருஷம் 360 நாள் கரண்ட் இல்லைன்னா அது வேலை செய்யாதுங்க. அதே மாதிரி 360 நாள் பவர் இருந்தா வேலை செய்யும். நைட்ல வேலை செய்யாதுங்க. வெயில் அடிச்சா வேலை செய்யுங்க, வெயில் அடிக்கிறதுனா வேலை செய்யாதுங்க. இதுதான் அதோடது மெயினா. இவங்களுக்கு மீட்டர் வந்துருச்சு. மீட்டர் வந்து ப்ரொடக்ஷன் ஆன் பண்ணி ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு பாத்துங்க. கிட்டத்தட்ட 1.7 கிலோவாட் இப்போ வந்து ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே செக் பண்ணி டெஸ்ட் பண்ணி ஆன் பண்ணி கொடுத்துட்டோம். மீட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி கடைசியா ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன், சப்சிடி வரலன்னு ஏதோ கம்ப்ளைண்ட் வச்சுட்டு நீங்க ஓரி பண்ணிக்க வேண்டாம். அதை பத்தி எதுவும் கவலைப்பட வேண்டாம். கம்பல்சரி உங்களுக்கு வந்து சப்சிடி கிடைக்கும். எந்த கரெக்ஷன் எது வந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டல் 15555 அப்படிங்கிற நம்பர் இருக்கு, அது கான்டாக்ட் பண்ணுங்க. எந்த சந்தேகம் எதுவாக இருந்தாலும் நம்ம நம்பர் டிஸ்பிளே இருக்கு, கால் பண்ணுங்க. எங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி தரோம். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து மீட் பண்ணுவோம். இது போல சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி மானியத்தில் அமைக்கணும்னா நம்மளோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்ம ஆபீஸ் கோயம்புத்தூர், ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா பண்றோம். நன்றி, வணக்கம்.